ஈமான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில ஹகாஇக்கள் சொல்லுவாங்க. சில முக்கியமான சில யதார்த்தங்களை நாங்க புரிஞ்சுக்கொள்ளும். அதனால தான் பாருங்க, சஹாபாக்களையும் இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளர்த்திருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து இப்படிதான் வளர்த்திருக்கிறாங்க. ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு ஃபித்யானுன் ஹஸாபிரா. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தோம். நாங்க பருவம் வயத எய்யக்கூடிய அந்த வயசுல, அந்த கட்டத்துல நாங்க இருந்தோம் சிறார்களாக. ஒரு 8ல இருந்து ஒரு 12, 13, 14 வயசு அந்த மாதிரியான பருவம். சொல்றாங்க, தஅல்லம்னல் ஈமான், நாங்கள் ஈமானை கற்றுக்கொண்டோம், பின்பு நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் சொல்றாங்க, தஅல்லம்ன குர்ஆன், குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொண்டோம், ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா, அதன் மூலமாக எங்களுக்கு ஈமான் அதிகரிச்சது என்பதாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்புறம் குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனை பற்றி புரிய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்னால் எமது ஈமானிய பண்புகளை சீர் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு குர்ஆன் அல்லில் முத்தகீன், பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் மூலமாக வழிகாட்டுவான்? முத்தகீன்களாக இருந்தால். முத்தகீன்கள் யாரு? சரியான ஈமான்ல வளர்ந்தவங்களாக இருந்தால். அப்ப ஈமான நாங்க படிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அப்ப ஈமான சரிவர நாங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக குர்ஆனை புரிவதற்கு அது ஒரு பெரும் ஒரு வழியாக இருக்கும். அப்ப ஈமானிய விஷயங்களை நாங்க உள்ளத்துல எடுப்பதன் மூலமாக குர்ஆனை விளங்க முடியும். குர்ஆனை நாங்கள் விளங்கும் பொழுது எங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். நிச்சயமாக ஹிதாயத்து கிடைக்கும். யாருக்கு? ஈமானிய பண்போடு குர்ஆனை அணுகும் பொழுதுதான். எங்களுக்கு ஆசை இருக்குது, நாங்க குர்ஆனை போய் படிக்கிறோம்னா எங்களுக்கு ஈமானிய பகுதிகள் சரி வருதாங்கிறத நாங்க பார்ப்போம். ஈமானிய பகுதிகளை நாங்க சீர் செய்திருக்கிறோமாங்கிறத நாங்க பார்ப்போம். இப்ப பார்ப்போம், அது ஈமானிய பகுதியை சீர் செய்யறதுல பல அம்சங்களை உலமாக்கள் பேசுறான். இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூட அவருடைய நூல்கள்ல பல விடயங்கள் எழுதி வச்சிருக்கிறான். அதுல மிக முக்கியமான பிரதானமானதுதான் அல்லாஹுவை பற்றிய அறிவு. அப்ப அல்லாஹுவை அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த அல்லாஹுவை அறிதல் என்று சொல்லக்கூடிய விடயத்திலிருந்து பல அம்சங்கள் பிரிகிறது. அல் இல்மு பில்லாஹ்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை அறிவதற்குரிய வழிவகை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கிறான். நபி அவர்கள் குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால சில விஷயங்களை, உபன்யாசங்களை, ஈமானிய விஷயங்களை அந்த சந்தர்ப்பத்துல சொல்லியிருக்கிறான். அப்ப நபி அவங்க எல்லாம் அந்த சஹாபாக்களை வளர்த்த முறை அப்படிதான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்க. நாங்க ஆஃபாக்ல, நாங்க பிரபஞ்சத்துல நீங்க பார்க்கலாம், பல அத்தாட்சிகளை வச்சிருக்கிறோம். அதே போல உங்களிலும் ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களிலேயும் பல அத்தாட்சிகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றால், இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹுவை அறிதல் என்பது அவன் எமக்கு தந்திருக்கக்கூடிய பௌதீக காரணிகளை நாங்கள் சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அல்லாஹுவை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம்.